சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக 5.5 வருடங்கள் சிறையிலிருந்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக அதிக நாட்கள் சிறையில் இருந்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்கு உரியவர். 60 ஆண்டுகளுக்கு மேலான தன்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழ் சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்தாய் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக 2 ஆயுட்காலத்தின் உழைப்பிற்கு நிகரான உழைப்பினை தன் வாழ்நாளில் தந்தவர். மகாத்மா காந்தியின் அகிம்சா வழி நடைபயண அரசியலை மீண்டும் இந்த நாட்டில் பின்பற்ற செய்தவர். 6 அடி உயரம், அந்த விரிந்த தோள்களில் அந்த கருப்பு துண்டு தவள வசீகரிக்கும் தோற்றத்தோடு அடி மனதிலிருந்து இதயத்தின் குரலாக ஆவேச உரைகளை ஆற்றி லட்சக்கணக்கான தமிழர்களின் இதயங்களில் குடியேறியவர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஒப்பற்ற மாணவன், பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் வழித்தோன்றல், ஒவ்வொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் சுவாச காற்று, இதய துடிப்பு. ஆம், அவர்தான் எங்கள் தலைவர், எங்கள் இயக்கத்தை தந்தை, எங்களின் மாமனிதர், திராவிட இயக்க போர்வால் அவர்களே. இயக்கத்தின் அவைத் தலைவர், நான் பெரிதும் மதிக்கும் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களே, பொருளாளர் நெய்வேலி நெருப்பு அண்ணன் செந்திலதிபன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஏ.கே. மணி, அண்ணன் ஆடுதுறை முருகன், டாக்டர் ரொகையா, அன்பு சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பொடா பூமிநாதன், அண்ணன் சின்னப்பா, டாக்டர் சதன் திருமலைக்குமார், டாக்டர் ரகுராமன் அவர்களே, இந்த மாநாட்டு திடலை கட்டி அமைத்த அண்ணன் பந்தல் சிவா மற்றும் அவருடைய குழுவினருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பந்தல் சிவா தேகத்தால் கருப்பு, ஆனால் மனதால் வெள்ளை. தலைவர் வைகோவிற்கு அவர் ஒரு கருப்பு வைரம். அந்த கருப்பு வைரத்திற்கு மறுமலர்ச்சி சொந்தங்களின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டு திடலில் பணிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்த திருச்சி மண்டல மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரர் டிடிசி சேரன், அண்ணன் வெள்ளமண்டி சோபு, சகோதரர் மனைவை தமிழ் மாணிக்கம், அண்ணன் களியமூர்த்தி, அண்ணன் அரியலூர் ராமநாதன், பெரம்பலூர் ஜெயசீலன், அண்ணன் ஜீவன், சகோதரர் பாஸ்கர சேதுபதி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டு செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான பத்திரிகையாளர்களே, ஊடகவியாளர்களே, வந்திருக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டது. மறுமலர்ச்சி சொந்தங்களுக்கு பல பிரச்சனைகள். முப்பத்தி 32 ஆண்டுகளாக இந்த தொடர் அரசியல் ஓட்டத்தில்
நீங்கள் உள்ளம் தளரவில்லை என்றாலும் பலர் உடலால் தளர்ந்துள்ளனர். ஆனாலும் தலைவர் இட்ட கட்டளையை 100% நிறைவேற்றும் வண்ணம் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்துள்ளீர்கள். இந்த வெற்றிக்கு வித்திட்ட மறுமலர்ச்சி சொந்தங்கள் அனைவருக்கும், உயர்நிலை குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் நீங்கள் இருக்கும் திசையை நோக்கி நான் இரு கரம் கூப்பி தலை வணங்குகின்றேன், என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் பட்டம் பதவிகளுக்காக அரசியலுக்கு வரவில்லை, பொருள் ஈட்டுவதற்காக பொது வாழ்க்கையில் இல்லை. வைகோ என்ற ஈரெழுத்து மந்திரத்திற்காக தான் நாங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளோம். அவருடைய தன்னலமற்ற மக்கள் பணிக்கு பக்கபலமாக நாங்கள் உள்ளோம். அவர் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளரவில்லை. அன்றும் இன்றும் என்றும் அவர்தான் எங்கள் தலைவர், எங்கள் இயக்க தந்தை, எங்கள் சுவாச காற்று, எங்கள் உயிர் மூச்சு என்ற சித்தாந்தத்தோடு வாழ்ந்திடும் இந்த இயக்கத்தின் இரத்த நாளங்களான மறுமலர்ச்சி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை கடந்த 32 ஆண்டுகளாக தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவினை ஒரு எழுச்சிமிகு மாநாடாக கொண்டாடுகின்ற ஒரே இயக்கம் நமது இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. இருண்ட தமிழகத்தில் ஒரு அடித்தளத்தை அமைத்து ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்பு இல்லை என்றால் இந்த மண்ணில் சமூக நீதி இல்லை, பெண் உரிமை இல்லை, மாநில சுயாட்சி இல்லை, கூட்டாட்சி தத்துவம் இல்லை, இருமொழி கொள்கையும் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பெற்று இந்தியாவின் முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கின்றது என்றால் அது பேரறிஞர் அண்ணாவின் சித்தாந்த கொள்கைகளால் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அண்ணாவின் பிறந்த நாள் தான் இன்று. அமெரிக்கா, ஐரோப்பா, உலகளவில் பல்வேறு துறைகளில் நம்முடைய தமிழ் இளைஞர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு வித்திட்டது பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கைதான். ஆனால் ஆங்கில மொழியை தவிர்த்துவிட்டு இந்தி மொழிக்கு முக்கியத்துவம் அளித்த வட மாநிலங்களின் நிலைமையை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். தமிழ் இளைஞர்கள் இந்த நாட்டின் பெரும் நிறுவனங்களில், பன்னாட்டு நிறுவனங்களில் முதன்மை அதிகாரிகளாக முக்கிய பொறுப்புகளை வகிக்கின்றார்கள்.
The Tamil youth are after white collar jobs, whereas the others have to settle, the others especially from Hindi states have to settle for blue collar jobs. இதுதான் நடைமுறை உண்மை. ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை மூலம் இந்தி மொழியை மறைமுகமாக திணிக்க பார்க்கின்றது. ஒன்றிய அரசு பாஜக அரசு சொல்கின்றது 3 மொழிகளை கற்றால் என்ன தவறு, ஹிந்தி மொழியை கற்றால் நல்லதுதானே என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்று வட மாநிலங்களில் மேடைதோறும் முழங்குகிறார். உலக தொடர்பு மொழியாம் ஆங்கிலம் இல்லாமல் நாம் செயல்பட முடியுமா? முன்னேற முடியுமா? இல்லை. சரி, ஆங்கிலத்தை தவிர்த்துவிட்டு இந்தி மொழியை, சமஸ்கிருத மொழியை நாம் உலக தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை, அது சாத்தியப்படாது. 3 மொழிகளை கற்றால் என்ன தவறு என்று சொல்கிறவர்கள் ஏன் ஆங்கிலம் கூடாது என்று சொல்கிறார்கள்? இதில் முற்றிலும் முரண்பாடாக தெரியவில்லையா? ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அமித்ஷா அவர்களின் பிரச்சாரத்திற்கு என்ன பதில் என்று தமிழக பாஜக தலைவர்களிடம் பலமுறை நான் கேள்வி எழுப்பியுள்ளேன். ஆனால் இதுவரை அதற்குண்டான தக்க பதில் இல்லை. தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் மீது உண்மையான அக்கறை உண்டா? கண்டிப்பாக இல்லை. Unity in diversity is the foundation on which our nation was built. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு வலுவான கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டுதான் நம் நாடு உருவாக்கப்பட்டது. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த அடித்தளத்தை தகர்த்துவிட்டு, நம்முடைய பன்முகத்தன்மையை சிதைத்துவிட்டு, ஒரே நாடு ஒரே மொழி அது இந்தி மொழி, ஒரே நாடு ஒரே மதம் அது இந்து மதம், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் அது சங் பரிவார் கலாச்சாரம் என்று ஒன்றிய அரசு, பாஜக அரசு முயல்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மும்மொழியை, இருமொழி கொள்கையை அகற்றிவிட்டு மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்க பார்க்கின்றார்கள். அதன் மூலம் தமிழக இளைஞர்களின் முன்னேற்றத்தை, தமிழ் சமுதாயத்தின் எழுச்சியை அவர்கள் தகர்க்க பார்க்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை நாம் ஏற்காததால் சமக்ர சிக்ஷா அபியான், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதற்குண்டான நிதி 2152 கோடி தமிழகத்திற்கு மறுக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் வலுவான கொள்கைகளில் ஒன்று நிதி கூட்டாட்சி, பிஸ்கல் ஃபெடரலிசம். அந்த பிஸ்கல் ஃபெடரலிசம், நிதி கூட்டாட்சிக்கு எதிர்மறையான, சமநிலை இல்லாத ஒரு நிதி கொள்கையை தான் ஒன்றிய பாஜக அரசு பின்பற்றுகின்றது. கல்விக்கான நிதியாகட்டும், பேரிடர் நிவாரண நிதியாகட்டும், அல்லது மெட்ரோ ரயில் போன்ற வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியாகட்டும், எதையும் ஒன்றிய பாஜக அரசு முறையாகவும் முழுமையாகவும் தமிழ்நாட்டிற்கு வழங்கியது இல்லை. அவதூறு குற்றச்சாட்டுகளை வீசுவோன் அல்ல துரை வைகோ. நான் தரவுகளுடன் தான் இங்கே நான் பேசுகின்றேன். 2015-20 காலகட்டத்தில் ஒக்கி, நிவார், வர்தா, கஜா போன்ற புயல்கள் தமிழகத்தை அடுத்தடுத்து தாக்கிய பொழுது அன்றைய அதிமுக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி 1,16,000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு வழங்கியதோ வெறும் 5,094 கோடி. 2023 ஆண்டு மிக்ஜாம் புயல்
தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது, மழை வெள்ளத்தால் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, நமது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி 38,000 கோடி. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு வழங்கியது வெறும் 276 கோடி. கேட்டது 38,000 கோடி, ஆனால் அவர்கள் வழங்கியது 276 கோடி. கேட்டதில் 1% கூட நமக்கு கிடைக்கவில்லை. சென்ற ஆண்டு பெங்கல் புயல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை தாக்கிய பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி 6,675 கோடி. நமக்கு கிடைத்ததோ வெறும் 944 கோடி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நிலைமை அல்ல, இல்லை, எதிர்க்கட்சிகள் ஆளும் அனைத்து மாநிலங்களும் இந்த நிலைமைதான். மாநிலங்களை திருவோடு ஏந்த வைத்த ஒன்றிய பாஜக அரசு ஆளுநர்கள் மூலம் பேரறிஞர் அண்ணாவின் மாநில சுயேட்சை கொள்கைக்கும் வேட்டு வைத்து விட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மக்கள் நல மசோதாக்கள் அதற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்காமல் இருந்த ஆளுநர்களுக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு வைத்தது. சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் அந்த மசோதாக்களுக்கு 3 மாதங்களில் ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்று சிறப்பான தீர்ப்பாகும். சமீபத்தில் நாடே அதிர்ச்சியாகும் வகையில், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமல் சென்ற மாதம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அந்த மசோதாவின்படி ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு தொடர்ந்து 30 நாட்கள் சிறை காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அவர் பதவியை, அந்த அமைச்சரின் பதவியை, அந்த முதலமைச்சரின் பதவியை பறிக்கலாம் என்பதுதான். நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டு குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வகையில் அது அமைந்தால் அந்த பதவியை பறிக்கலாம், ஆட்சேபம் இல்லை. ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது, குற்றங்கள் நிரூபிக்கப்படாத பொழுது ஒருவர் சிறையில் 30 நாட்களுக்கு மேலாக இருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பதவியை பறிப்பது என்பது பாசிசம். அந்த இப்படிப்பட்ட ஒரு பாசிச சட்டத்தின் மூலம் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை மிரட்டுவதற்கும் பழி வாங்குவதற்கும் தான் இந்த சட்டம் பயன்படும். ஆகையால் இந்த பாசிச சட்டத்திற்கு வழிவகுக்கும் இந்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு திருப்பி பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டரல் ரோல்ஸ், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு கவன திருத்தம், அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள், குறிப்பாக அன்பு சகோதரர் திரு ராகுல் காந்தி, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் முறையான பதில்களை அளிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்களை பற்றி நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கிட்டத்தட்ட 50% மேலான வரியை அமெரிக்க அரசு விதித்துள்ளது. இந்த வரி விதிப்பால் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் இங்கே உள்ள ஏற்றுமதி நிறுவனங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. ஜவுளித்துறை உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் லட்சக்கணக்கானோர் வேலைகள் பறிபோகும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த அசாதாரண அபாய சூழ்நிலை, இதை அகற்றிட ஒன்றிய பாஜக அரசு துரித நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் கூறினார். ஆனால் நலிந்து வரும் விவசாயத்தில் நம் நாட்டில் ஆண்டுக்கு 10,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். கடந்த 11 ஆண்டுகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த நாட்டில் தற்கொலை செய்துள்ளார்கள். இதற்கு இந்த அவலநிலையை போக்க விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார அந்த விலையை ஒன்றிய அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும். நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த குறைந்தபட்ச ஆதார விலை அதை 100% அமல்படுத்த சட்டங்களை ஒன்றிய அரசு இயற்ற வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையாக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தின் விதிமுறைகளை ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும். அனைத்து விவசாயிகளும் இழப்பீட்டு தொகையினை எளிதில் பெறும் வண்ணம் அந்த விதிமுறைகளை ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நலிவடைந்து வரும் விவசாயத்தில் மயில், காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளால் விவசாயமே முற்றிலும் அழிந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை காணும் அந்த அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு வழங்க ஒன்றிய அரசு தேசிய வனவிலங்கு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கருத்து. வறட்சி, காலநிலை மாற்றத்தால் மழை வெள்ள பாதிப்பு, விதை, உரம் போன்ற விவசாய இடுபொருட்களின் விலை உயர்வு, மயில், காட்டுப்பன்றி போன்ற வனவிலங்குகளால் ஏற்படும் இழப்பு, இது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயமே செய்ய முடியாத சூழ்நிலையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் சாகுபடி அது வாழ்வாதாரமாக இருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு அந்த மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த செஸ் வரியை நீக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை தாயுள்ளத்தோடு ஏற்று அந்த மக்காச்சோளத்திற்கு உண்டான செஸ் வரியை நீக்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மீண்டும் என் கோடானு கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டின் வாயிலாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக துயரற்று கிடக்கும் நம்முடைய தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் ஒன்றிய அரசு. எல்லை கடந்து வந்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல கோடிகள் அபராதத்தை விதிக்கின்றார்கள். அது ஒரு அன்றாட நடவடிக்கையாகிவிட்டது. இந்த அவலநிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழக மீனவர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒன்றிய அரசு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். என் மாநாட்டின் உரையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டேன். ஒரு மெழுகுவர்த்தி தன்னையே உருக்கி கரைத்துக் கொண்டுதான் வெளிச்சத்தை தருகின்றது. கடந்த 60 ஆண்டுகளாக நம் தலைவர் தன்னைத்தானே வரித்துக் கொண்டுதான் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு உழைத்திருக்கின்றார். வானில் உள்ள நட்சத்திரங்களை நீங்கள் எண்ணிவிடலாம், ஆனால் தலைவரினுடைய போராட்ட களங்களை நீங்கள் எண்ணிவிட முடியாது. தலைவருடைய சாதனைகள், தியாகங்கள் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது. அந்த அத்தனை சாதனைகளுக்கும் தியாகங்களுக்கும் பின்னால் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்தின் இரத்த நாளங்களாகிய தொண்டர்கள், நிர்வாகிகள், நீங்கள் இல்லாமல் இந்த சாதனைகளும் தியாகங்களும் சாத்தியம் ஆயிருக்காது. அத்தனை பெருமையும் புகழும் உங்களுக்கே. திராவிட இயக்க போர்வாளன் உந்து சக்தியும் நீங்களே. தாயின் அன்பை விட
பரிசுத்தமானது இந்த உலகில் ஒன்று உள்ளது என்றால் அது மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்பு ஒன்றுதான். திராவிட தலைவர் மீது நீங்கள் கொண்டுள்ள காதல், இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம், உலகில் வேறு எங்கும் இந்த பந்த பாசத்தை நாம் பார்க்க முடியாது. என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்புதான். ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது, விலை மதிப்பற்றது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் மீது கொண்ட காதலால், நேசிப்பால், அன்பால் உருவான ஒரு உறவுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த உன்னதமான இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், பிளவுபடுத்தலாம் என்று கடந்த 32 ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர். அப்போது முடியவில்லை, இப்போது முடியவில்லை, எப்போதும் முடியாது. இமயமலையை கூட நகர்த்தி விடலாம், ஆனால் லட்சக்கணக்கான மறுமலர்ச்சி சொந்தங்களின் இதயத்தில் குடியிருக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்பதை இந்த மாநாட்டில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சொல்லும் பொழுது மகாகவி பாரதியார் அவர்களின் கவிதை வரிகள் தான் என் நினைவுக்கு வருகின்றன. தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழ் பைத்தியக்காரா, ஆனா பைத்தியக்காரா வீழ்ந்தது நீதான். நான் வீழவில்லை, நீங்களும் வீழவில்லை. பேரறிஞர் அண்ணா கனவு கண்ட நாளைய தமிழகம் ஒரு வலிமையான தமிழகம், ஒரு வளமான தமிழகம் அமைமுறை நாம் வீழப் போவதில்லை. மறுமலர்ச்சி திமுக வீழப் போவதில்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி, யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இங்கே இன்று லட்சக்கணக்கில் நாம் அணி திரண்டோம், ஆர்ப்பரித்தோம். அங்கீகாரம் பெறுவோம் இனி உறுதியாக, அங்கீகாரம் பெறுவோம் இனி உறுதியாக. வெட்டட்டும் கூறுவாட்கள் தமிழ் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம், எட்டட்டும் நெடுவானில் ஈட்டி கூட்டம், எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும், கட்டட்டும் மூட்டைதனை நம் இணை பகைவர் இல்லை, கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும், பட்டத்தை போல் கழக கொடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில். வாழ்க வைகோ, வாழ்க வைகோ, வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, நன்றி, நன்றி.